அம்மா அம்மா என்னமா சண்டே ஸ்பெஷல் என்னது? இது சண்டே ஸ்பெஷலா? நீ என்னதான் விட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலும் இதுக்கு நாங்க விடை தெரியாம விடை பெற மாட்டோம். தூய தமிழ் ரோசி சோருக்கு என்னெல்லாம் பேசுது பாரு. அங்க என்ன பண்ணுங்க பேர் சீக்கிரம் சொல்லுங்க. சரி இது ஒன்று ஒத்துப்போம். ஆஹா ஒண்ணு குடித்தாக்கியா ஓகே சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போறேன். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது லெக் பீஸ் தான். இது இல்லைன்னா அதுக்கு பேர் பிரியாணியே இல்ல. நல்ல சிக்கனை கிரேவியோட வணக்கி விட்டுட்டு பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு ஒரு சைடு தம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கப்ப ஒரு சைடு சிக்கன் 65 நான் பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தம் போட்டு பிரியாணி ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதோட வாசனையே தனி. பிரியாணியை லெக் பீஸோட தட்டு நிறைய போட்டுட்டா ஆம்லேட், சிக்கன் 65, ஆனியன் ரைத்தாலாம் வச்சு, அதுவும் இந்த மலைக்கு சுட சுட பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளவு டேஸ்டா இருந்தது. இங்க சேலம் மாவட்டத்துல 2 நாளா மழை தூரிக்கிட்டே இருக்கு. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜில்லுனே இருக்கு. இந்த குளிருக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டா இருந்தது. 2 குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா காரசாரமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் எங்களை மாதிரியே சிக்கன் பிரியாணியோட சிக்கன் 65 வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.